வணக்கம். இஸ்லாத்தோட 5 தூண்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த புனித ஹஜ் பயணம். இன்னைக்கு நாம இந்த ஆழமான ஆன்மீக பயணத்தோட ஒவ்வொரு படியையும் அதுக்கு பின்னால இருக்கிற அர்த்தத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை இப்ப நாம தொடங்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் பயணத்துக்காக உலகத்தோட எல்லா மூலைகள்ல இருந்தும் கிட்டத்தட்ட 2-3 மில்லியன் மக்கள் மக்காவில ஒன்னா கூடுறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய கூட்டம்! இது உண்மையிலேயே உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய ஆன்மீக கூட்டங்கள்ல ஒண்ணு. அப்போ இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக பயணத்துல என்னென்ன படிகள் இருக்கு? இது எங்கேருந்து தொடங்குது? இதுல செய்ய வேண்டிய முக்கியமான சடங்குகள் எல்லாம் என்னென்ன? வாங்க முதல் படியிலிருந்து ரொம்ப விரிவாவே பார்க்கலாம். ஹஜ் பயணங்கிறது ஒரு தூய்மையான எண்ணத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. இது சும்மா ஒரு ஊருக்கு போயிட்டு வர பயணம் கிடையாது. நம்ம மனசையும் ஆன்மாவையும் முழுமையா தூய்மைப்படுத்துற ஒரு புனிதப் பயணம். இந்த பயணம் மீகாத் அப்படின்னு சொல்ற ஒரு எல்லையிலிருந்து தொடங்குது. இங்கேதான் யாத்ரீகர்கள் இஹ்ராம் அப்படிங்கிற ஒரு புனிதமான நிலைக்குள்ள நுழையறாங்க. இந்த நிலையில அவங்க மனசளவுலயும் சரி உடலளவுலயும் சரி ரொம்ப தூய்மையா இருக்கணும். இறைவா, நீ கூப்பிட்ட, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற முழுமையான அர்ப்பணிப்போட ஹஜ்ஜ இங்கிருந்து தான் தொடங்குறாங்க. இஹ்ராம் நிலையில இருக்கும்போது ட்ரெஸ் கோட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் மாறும். பெண்கள் அவங்களோட வழக்கமான அடக்கமான உடைய தான் போடுவாங்க. ஆனா ஆண்கள் தைக்கப்படாத 2 வெள்ளை துணியை மட்டும்தான் உடுத்தணும். இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏழை, பணக்காரன், பெரிய ஆளு, சின்ன ஆளுன்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி சமம் அப்படிங்கறத இது காட்டுது. இஹ்ராம் நிலைக்குள்ள நுழைஞ்ச அந்த நொடியில இருந்து யாத்ரீகர்களோட உதடுகள்ல தல்பியாங்கிற இந்த மந்திரம் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், அதாவது இதோ நான், ஓ அல்லா, உன்னோட அழைப்புக்கு இதோ நான் வந்துட்டேன்னு அர்த்தம். அவங்களோட பயணம் முழுக்க இதை எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். இறைவனோட அழைப்புக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு இது காட்டுது. தல்பியாவை சொல்லிக்கிட்டே யாத்ரீகர்கள் புனித நகரமான மக்காவுக்குள்ள நுழையறாங்க. அங்க போனதும் முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான சில சடங்குகளை நிறைவேத்துறாங்க. மக்காவுக்குள்ள போனதும் செய்யற முதல் வேலை தவாஃப். லட்சக்கணக்கான மக்கள் ஒரே திசையில ஒரே மனசோட புனித காபாவை 7 தடவை சுத்தி வர்றாங்க. ஒவ்வொரு சுத்தும் ஒரு ஆழமான வழிபாடு. நம்ம வாழ்க்கை இறைவனை மையமா வச்சுதான் சுழலணும் அப்படிங்கறது இது உணர்த்துது. தவாஃப் செய்யும்போது ஒவ்வொருத்தரும் மனமுருகி பிரார்த்தனை செய்வாங்க. அவங்க கேக்குறதுல மிக முக்கியமான ஒண்ணு பாவ மன்னிப்பு. இது அவங்க ஆன்மாவை முழுசா தூய்மைப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த தருணம்னே சொல்லலாம். தவாஃப்க்கு அப்புறம் சைன்னு ஒரு சடங்கு. இது சஃபா மற்றும் மருவாங்கிற 2 குன்றுகளுக்கு நடுவுல 7 தடவை வேகமா நடக்கிறது. தன் மகன் இஸ்மாயிலுக்காக தண்ணீர் தேடி அலைஞ்ச ஹாஜர் அன்னையோட தளராத நம்பிக்கையையும் அவங்களோட விடாமுயற்சியும் இது நமக்கு ஞாபகப்படுத்துது. மக்காவுல இந்த முதல் கடமைகளை முடிச்சதுக்கு அப்புறம் பயணம் ஹஜ்ஜோட உச்சக்கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஆமாங்க, இது அரஃபா மைதானத்தை நோக்கி ஒரு பயணம். அரஃபாவுக்கு போற வழியில யாத்ரீகர்கள் மினான்னு ஒரு இடத்துல கூடார நகரத்துல ஒரு ராத்திரி தங்குவாங்க. அந்த ராத்திரி முழுக்க இறைவனை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சு தொழுகையில ஈடுபட்டு ஹஜ்ஜோட அந்த முக்கியமான நாளுக்காக தங்களை ஆன்மீக ரீதியா தயார்படுத்திக்குவாங்க. ஒரு நபி மொழியே இருக்கு, அரஃபா தான் ஹஜ் அப்படின்னு. அதாவது இந்த நாள் தான் ஹஜ்ஜோட இதயமே. லட்சக்கணக்கான மக்கள் ஒரே மைதானத்துல கூடி சூரியன் மறைற வரைக்கும் நின்னு இறைவன்கிட்ட மனமுருகி வேண்டுவாங்க. இது பாவ மன்னிப்புக்கும் ஒரு ஆன்மீக மறுபிறப்புக்குமான ஒரு நாள். சரி, அரஃபா நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஜ் பயணத்தோட நிறைவை காட்டுற மாதிரி பல முக்கியமான சடங்குகள் வருது. இதுல ஒவ்வொன்னுக்குமே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அரஃபாவுல இருந்து யாத்ரிகர்கள் முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க. அங்க ராத்திரி தங்கி அடுத்த நாள் சடங்குக்காக சின்னதா கல் பொறுக்குவாங்க. மறுநாள் அவங்க ஜமராத்ன்ற இடத்துல சாத்தானோட சின்னம் மேல கல் எறிவாங்க. இது தீமைய நிராகரிக்கிறதோட குறியீடு. அதை தொடர்ந்து இப்ராஹிம் நபியோட தியாகத்தை நினைச்சு குர்பானி கொடுப்பாங்க. கடைசியா முடி களைதல் சடங்கோட இந்த முக்கிய கிரியைகள் முடியும். இந்த முடி களைதல் சடங்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆண்கள் அவங்க தலைய முழுசா மழிச்சுப்பாங்க. இது ஒரு புது தொடக்கத்தை குறிக்குது. பெண்கள் அவங்க முடியோட நுனியில இருந்து ஒரு விரல் நீளத்துக்கு கொஞ்சமா வெட்டிப்பாங்க. இப்போ ஹஜ்ஜோட முக்கிய சடங்குகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த புனித பயணம் அதோட நிறைவை நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஒரு விடைபெறும் தருணம். மக்காவை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி யாத்ரீகர்கள் தவாஃப் அல் வதான்னு சொல்ற விடைபெறும் தவாஃப செய்வாங்க. இது இந்த புனிதமான இடத்துக்கும் காபாவுக்கும் ரொம்ப கனத்த இதயத்தோட நன்றி சொல்லி விடைபெற ஒரு கடைசி சுற்று.
கடைசியா இந்த ஆழமான பிரார்த்தனையோட ஹஜ் பயணம் முடியுது. யாத்ரீகர்களுக்கு இது ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சி, பாவ மன்னிப்பு, அப்புறம் இறைவனோட ஒரு புது உறவோட தொடக்கம். சொல்லப்போனா இது ஒரு பயணத்தோட முடிவு இல்ல, ஒரு புத்தம் புது வாழ்க்கையோட ஆரம்பம்.